ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே என்னோடய போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஜனவரி 20. 6 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கல. இப்போ 30,000, அதாவது 5% ஃபாலில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொமேட்டோ வந்து எனக்கு ஒரு 3.5% இறங்கியிருக்கு. அது தான் இன்றைக்கி என்னோடய இதில் போர்ட்ஃபோலியோவில் பெரிய ஃபாலு. ரிலையன்ஸ் பவர் வந்து ஒரு 3% இறங்கியிருக்கு. அவான்ஸ் வந்து இன்றைக்கி நேம் மாற்றிருக்காங்க. அது வந்து ஒரு 2.5% இறங்கியிருக்கு. ட்ரெண்டும் வந்து ஒரு 2% இறங்கியிருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒரு 2% ஃபாலு. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா பார்த்திங்கன்னா ஒரு 1.5% இறங்கியிருக்கு. அதானி பவரு, அதானி போர்ட்டு, டிசிஎஸ், பெட்ரோநெட்டு, பாராஜிந்த், அதானி க்ரீனு, மிச்சல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1%. சோலா ஃபைனான்ஸு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. சோலா ஃபைன், அயன்கான், ஜேஎஸ் இன்ஃப்ரா, டாடா மோட்டார்ஸ், அருண் பீவரேஜ் லிமிடெட், பிஜிஎல், ரூச்சில், டாக்டர் ரெட்டி, ஐடிசி, என்ஹெச்பிசி, பிரிகேட்டு, மதர்சன், ஸ்ரீபிஸ்டன், எஃப்சிஎஸ் சாஃப்ட், நெஸ்லே இந்தியா, டாடா எலக்ஸி, பேடிஎம், எம்சிஎக்ஸ், கன்கோ, கோல்டு பீஸுமே இன்றைக்கி இறங்கியிருக்கு. இன்ஃபோசிஸ்ஸு, எல்என்டியோட டிஎஸ், அப்புறம் ஃப்ராங்க்லின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது 2 தான் நமக்கு ஃபால் இல்லை. இங்கேருந்து நமக்கு பாசிட்டிவ். சிடிஎஸ்எல் பாசிட்டிவ் ஆகுது, ஆஃபல் பாசிட்டிவ் ஆகுது. கேபிஐ க்ரீனில் வந்து இப்போ தான் கேபிஐ க்ரீன் தான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ரொம்பவே நெகட்டிவில் இருக்குது. ஏன்னா நான் வந்து போனஸ் ஷேர் கொடுக்கும்போது வந்துட்டு 2:1 கொடுத்தாங்க. நான் வந்து 5 வச்சுருந்தேன். 5 வச்சுருந்தப்போ நான் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்துருக்கணும். அந்த ஒன்று வாங்காதது தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ இது 28% போர்ட்ஃபோலியோ லாஸில் இருக்கிறதுக்கு அதான் ரீசனு. ஐஇஎக்ஸு, டாடா பவர், ரிலையன்ஸு, சிப்லா, ஐஆர்எஃப்சி, ஐஆர்டிஏ, ஏடிஜிஎல், இது வந்து அதானி டோட்டல் கேஸு, பிரிட்டானியா, சென்சார் டெக்கு, எக்ஸிட் இண்டியா, டீட்டாகார்க்கு வந்து ரயில்வே ஸ்டாக் அது வந்து. அப்புறம் ப்ளூ ஸ்டார் அண்ட் கோ, கைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருந்துச்சு. இப்போ இந்த டாட்டா குரூப்லேருந்து ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி கொண்டு வரப்போன்னு சொன்னனால இந்த கைனஸ் மாதிரியான செமிகண்டக்டர் ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. இப்போ தான் திரும்ப கம்பேக் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்கு, பிஎன்சி இன்ஃப்ரா, சிம்பனி, என்எம்டிசிலாம் எனக்கு ஒரு 4% பாசிட்டிவில் போய்கிட்டுருக்கு. சென் டெக்னாலஜி இப்போ நல்ல ஹையில் இருந்துச்சு. இப்போ இறங்கிட்டு இப்போ மறுபடியும் ரிட்டன் ஆகுது. எஸ்ஜேவிஎன், பிஎஃப்சி, பாரதி ஏர்டெல், எலக்ட்ரோகேஸ்ட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், பிஎன்பி, ஓஎன்ஜிசி, கேப்ரியல், வாரி இன்ஜினியரிங், ஜேபி பவர், திரிவேணி, ஆர்விஎன்எல், எஸ்சிஐ, ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாலாம் பாசிட்டிவ்க்கு மாற ஆரம்பிக்குது. பிஎல், ஸ்விக்கி, பிபிசிஎல், பிஹெச்எல், வேதாந்தில் இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஐநாக்ஸு, ஹெச்பிஎல் இன்ஜின், கேபிஐ டெக்கு, நாட்கோ ஃபார்மா எல்லாமே நல்லா 1%க்கு மேலே இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. ஹெர்வல்ஸ், அப்புறம் ஆர்இசி லிமிடெட், ஜிபிபிஎல், பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஏர்லாண்டிக் லிமிடெட் வந்து எனக்கு அதுதான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது 14K. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி மட்டும் 2% ரிவர்ஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10% ரிவர்ஸ் ஆனால் எனக்கு பாசிட்டிவ் வரும். ஆயில் இண்டியா 15% பாசிட்டிவில் இருக்குது. ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ நல்லா போய்கிட்டு இருக்குது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பாசிட்டிவ். டிக்ஸானுமே வந்து அந்த டாட்டாவோட செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னனால தான் ஃபால் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் கிளம்பிடுச்சு. எலக்கான், எஸ்பிஐ பார்த்திங்கன்னா 2% நல்லா கம்பேக் ஆக ஆரம்பிக்குது. எஸ்பிஐக்கு அடுத்து பர்சிஸ்டண்ட்டும் 2%, யுனைடெட் ஸ்பிரிட்டும் 2%, சுஸ்லான் ஒரு 14K, அதுவும் இப்போ தான் கம்பேக் ஆக ஆரம்பிக்குது. எப்படியாருன்னு அந்த டைம் வந்துருச்சு போல். அலுவிஸ் கம்பேக் ஆகுது. நேஷ்னல் அலுமினியம்லேயும் ஒரு பெரிய 11K, அதுவும் இப்போ தான் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. நேஷ்னல் அலுமினியம் வந்து அண்டர்
அண்டர் ரேட்டடில் இருக்குது. பெரிய இடத்துக்கு போகிற ஒரு பிலீவ் இருக்கக்கூடிய கம்பெனி. JWL, ஓலா எலக்ட்ரிக்லேயும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ தான் கம்பேக் ஆக ஆரம்பிக்குது. அது ஒரு 3% மாதிரி இருக்குது. ப்ளூ டாட்டு, கொச்சின் ஷிப்யார்டு, ARE, ரெடிகோக்கெலாம் ஒரு நல்ல மூவ் ஆகக்கூடிய கம்பெனி. இது வந்து ஸ்பிரிட்டு, கன்ட்ரா பேங்க்லாம் நல்லா கம்பேக். பாராஸ் வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. பாராஸில் இன்னுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பிடிஎல்லாம் 4%, கிராவிட்டாவும் 4%, ஐநாக்ஸ் க்ரீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு ப்ளஸ் வந்தனால ஓவரால் வந்து ப்ளஸுக்கு வந்துருச்சு ஐநாக்ஸ் க்ரீன் வந்து. அப்புறம் 3 டர்பைன், மசகான்டெக்லாம் 5% இன்றைக்கி ஒரே நாளில். CG பவரு, ரெடிங்டன்னு 6%, விப்ரோ 6%, தேஜாஸ்லாம் இன்றைக்கி ஒரே நாள் 6%, VST இந்தியா 7%, AAL பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8% கிட்ட வந்துருச்சு. நான் வச்சுருக்கிற ஒரு நல்ல இதுனா கியூபெக்ஸ் டப். இந்த பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் வாங்கினதுலேருந்து ஒரு 50% ஒரு ஹைக் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஸ்டாக், கியூபெக்ஸ் டப்பிங் லிமிடெட். இதில் இப்போதைக்கு அது நியூஸ் ஈவெண்ட்ஸ் இல்லை. இது பார்த்திங்கன்னா பியர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் கேப்பும் ஓரளவுக்கு செக்டார் வைஸில் டீசெண்டாகவே இருக்குது. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனால் நல்ல ஒரு மூவ்மெண்ட் எடுத்திருக்கு. கியூப் டப் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்லேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் 50%. இன்றைக்கி ஒரே நாளில் 6500K நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு. ஓவராலாக இன்னுமே ஒரு 30K நமக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரம்ப்பு இன்றைக்கி நைட்டு வந்து அது January 20 பதவி ஏற்றுருவார். நாளைக்கு பார்க்கலாம்.